ஹலோ, வெல்கம் டு வின் சேனல். எல்லாருக்கும் அவங்க பிறந்த மண்ணை பற்றியும் அவங்கவுங்க சொந்த ஊரை பற்றியும் பேசணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நான் கீழஇறாலை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். எல்லா ஊர்லேயும் மழை பெய்யும், நம்ம ஊர்லேயும் மழை பெய்யும். ஆனால் எப்படி பெய்யும் தெரியுமா? நம்ம ஊர் விவசாய நிலத்துக்கு ஏற்ற மாதிரியும் அதே மாதிரி விவசாயிகளோட மனசு நிறையிற மாதிரி இருக்கும். எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சா மழை தண்ணி எப்படி போகும்? தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பாயும். சில ஊரில் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் பாயும். ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் மழை தண்ணி கிழக்கிருந்து மேற்கு நோக்கியும் வடக்கு இருந்து தெற்கு நோக்கியும் பாயுது. ஏதாவது சில ஊர்களில் கிழக்கு நோக்கி மேற்க பாயலாம். அதே மாதிரி இன்னும் சில ஊர்களில் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி பாயலாம். ஆனால் இந்த ரெண்டுமே ஒன்று போல கிழக்கிருந்து மேற்கும் வடக்கு இருந்து தெற்கும் பாயிறது நம்ம ஊர்ல தான் சிறப்பு அம்சம். வடக்கு இருக்க காசிலையும் இந்த சிறப்பு உண்டு. நம்ம ஊர் பெரியவங்கெல்லாம் நம்ம 2 ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால காசிக்கு போற புண்ணியம் நம்ம கீழஇறாலுக்கு வந்தாலும் கிடைக்கும். வேற எந்த ஊர்லயாவது தண்ணி கிழக்க இருந்து மேற்கையும் வடக்க இருந்து தெற்கையும் ஓடுதுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கீழஇறால் பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு கீழஇறால் பதிவோட நம்ம சிறப்பு அம்சத்தோட சந்திப்போம்.